வணக்கம் சார். காலை வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லமா? நல்லா விவசாயம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிருக்கு சார். மத்திய அரசு திட்டம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா? அதுல இருந்து வரக்கூடிய அந்த பாரதிய பிரதான் மந்திரி கிசான் சம்மான் அப்படிங்கிற உதவித்தொகை வருடத்துக்கு 6000 ரூபாய், அது உங்க கணக்குல ஏறுதா? கரெக்டா ஏறுது சார். கரெக்டா வந்துட்டு இருக்கா? மத்திய அரசோட விவசாயிகள் நல திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. சிலது தெரியும் சார். செல்போன்ல நிறைய பாக்குறேன், ஆனா மறந்துருது. இதை போய் எங்க வந்து அந்த விழிப்புணர்வு எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல சார். ஏதோ செல்போன்ல பாக்குறோம், அது ரீல்ஸ்ல பாக்குறோம், நியூஸாவும் பாக்குறோம். அது அந்த திட்டமும் வந்து நமக்கு நினப்பு இருக்குது இல்ல. அதை பத்தி எங்கேயும் நம்மளுக்கு தேவையும் இல்லை. மானியம்னு சொல்றாங்க, இந்த உரத்துக்கு மானியம் கொடுறது. உரக்கடையில போய் எந்த உரக்கடையில வாங்கினாலும் மானியம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல இறங்குறாங்க. ஆனா அக்கௌண்ட்ல இறங்குற விஷயத்தை எந்த உரக்கடையிலும் இது வரலையும் நான் கேள்விப்பட்டதில்லை, அவங்க சொன்னதில்லை. ஆதார் கார்டு எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2 கிலோ உரமா இருந்தாலும் அப்படின்னு ஆதார் கார்டு நம்பர் வேணும். ஆதார் கார்டு கையில கொண்டு போனாதான் உரமும் தராங்க. ஆனா அதோட விவரம் என்னங்கிறது எங்களுக்கு இது நாள் வரலையும் தெரியும். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. உரத்துக்கு மானியம் உண்டுங்க, நேரடி உரத்துக்கு மானியம் உண்டு. அதுல வந்து இந்த பயோகம்பசிபிள் உரம், அதாவது ஆர்கானிக் உரமும் இருக்கு. அது வந்து நுண்ணுயிர் உரம். அந்த நுண்ணுயிர் உரம் போடுறதுனால விவசாயத்துடைய நிலத்துடைய மண் ஆதாரம் நல்லாவும் இருக்கு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல் அதிகமா இருக்கு. அதை ஊக்குவிக்கிறதுக்காக தனியா அதுக்கு மானியம் கொடுத்து அந்த உரத்தையும் தர்றாங்க. வெர்மிசிலி கம்போஸ்ட் யூரியா அதுவும் தர்றாங்க. இந்த மத்திய அரசாங்கத்தோட யூரியாவுக்கு கிடைக்கிற மானியமே உங்களுக்கு தெரியலங்கிறீங்களே, இது விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டாமா? நீங்க அரசு துறையை அணுகுறீங்களா? இந்த நீங்க சொன்னீங்களா அந்த நுண்ணுயிர் உரம்லாம், அதை வந்து கம்பல்சரி வந்து டெப்போவில் தராங்க. இந்த விதை கதை வாங்க போகும்போது நீங்க இதுல 5 பாக்கெட் வாங்கிதான் ஆகணும். அது என்ன எப்படி யூஸ் பண்றது மெத்தட் கூட சொல்றது இல்ல. இது 5 பாக்கெட் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விதை கிடைக்கும் அப்படின்னு அசோசி பயிர்களும் வேம்பு கலந்த யூரியா இல்ல, இந்த சூரமோன நுண்ணுயிர் உரங்களா சொல்றாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்களே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணுறது இல்ல. 2வது கம்பல் பண்ணி தான் கொடுக்குறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை கொடுக்கல. நீங்க விதை வாங்குறீங்களா, நீங்க 10 கிலோ வாங்கினா இதுல 5 பாக்கெட் வாங்கினாதான் அது தருவோம் அப்படிங்கிற மெத்தட்ல தான் இது நாள் வரலையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அத விழிப்புணர்வா இதெல்லாம் போட்டு பண்ணுங்க, உங்க இதழ் முளைப்பு நல்லா இருக்கும், நுண்ணுயிர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விவரம்லாம் தோட்டக்கலைத்துறையில இருந்து வந்து சொல்றது இல்ல. தோட்டக்கலை அதிகாரி இருக்காங்கிறது இந்த ஊருக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. ஏதோ முக்கியமா இது மாதிரி கேட்கற ஆள்கிட்ட 2 பேர்த்த போன் நம்பர் கொடுத்து வைப்பாங்க. நாங்க ஏதாச்சும் 2 கேள்வி கேட்டு அப்புறம் விட்டுருவோம், அவ்வளவுதான். அப்புறம் இந்த மானியத்துல வர பொருளை பத்தி டீட்டெயில் வந்து சொன்னாதானே, ஒரு டீக்கெல்ல வந்து சொன்னா கூட 4 பேருக்கு தெரியும். அவங்க அதே போல போயிடுவாங்க. அதே போல இப்ப பிரதம மந்திரி ஃபசலி பீமா யோஜனான்னு மத்திய அரசாங்கத்தோட பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம், அது அந்தந்த ஃபசலிக்கு அந்தந்த 3 போகத்துக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு போகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிரீமியம் தொகையும் அதுக்கு உண்டான நஷ்டத்துக்கு உண்டான நஷ்ட ஈடும் மத்திய அரசாங்கத்திலிருந்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வருது. இந்த ஃபசலி பீமா யோஜனா பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். நீங்க அது அந்த விவசாயிகளா நீங்க அதுல இருந்து பயனடைஞ்சது இல்லையா சார்? பொதுவா சார் விவசாயிகள்கிட்ட உள்ள பெரும் குறையே என்னன்னா 10 விவசாயி ஒன்னா சேர மாட்டேங்கிறாங்க சார். நம்ம 10 பேர் முதல்ல தெரிஞ்சாதான் சார் 100 பேருக்கு சொல்ல முடியும். அதே இந்த கிராமத்துல அது நடக்க முடியல. அதனாலதான் இந்த விவசாயிகள் இங்க நிலைவிழந்து போறது முக்கியமான ஒரு காரணம். இவ்வளவு விவசாயி இருக்காங்க, அது ஒண்ணு. இப்போ வந்து பேங்க்ல சார் விவசாய கடன், எந்த பேங்க்ல போனாலும் விவசாய கடன் தராங்க உண்டு. அதுக்கு வந்து சிட்டா பட்டா கேட்கறாங்க. அது என்ன சொல்றாங்க, உங்க பேர்ல இருக்காங்க. இப்ப எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு, எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் அப்பா பேர்ல இருக்கு. அப்பா பேர்ல இருக்கும்போது அப்பா பேர்ல வாங்கிட்டு வந்து அப்பா பேர்ல அடவு வைக்கணுங்கிறாங்க. அவங்களால பேங்க் அலைய முடியாது இல்லைங்க. அதாவது சிறு விவசாயிகள், சிறு குறு நடுத்தர விவசாயிகள் வரையில் குத்தகை நிலத்துக்கும் விவசாய கடன் தரணும்னு தான் மத்திய அரசு சட்டம். நம்ம பேங்க் சட்ட திட்டத்துல சொந்த நிலம் எல்லாருக்குமே சொந்த நிலம் இருக்குமா? அனைத்து விவசாயிகளும் குத்தகை விவசாயிகளா நிலம் வாங்கிட்டு வரேங்கிற அது ஒத்து வராது. உன் பேர்ல இருக்கா பட்டா சிட்டா கொண்டாங்க அப்படின்னு இப்ப போன வாரம் நடந்த சம்பவம். 34 பைசாவோ என்னமோ இன்ட்ரெஸ்ட். அது குறைந்த வட்டி. ஆமா, விவசாயத்துக்கு குறைந்த வட்டி. அத கேக்குறதுக்கு உன் பேர்ல இருந்தா அதை கொண்டு வாங்க, லோன் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் என்ன சார் பேசுறது? திருப்பி அந்த 74 பைசாவிலதான் சார் வச்சுக்கோங்க. 5 பவுன் நகை கடன் இப்ப போன வாரத்துல வச்சேன் பேங்க்ல.
அவங்க இப்படிதான் சொல்றாங்க. விவசாயத்துக்கான நகைக்கடன்ல வட்டி மிக குறைவு. அது 34 பைசா சார். அதுக்கான அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் வரலையும் இது பண்றாங்க. ஆனா ஒரு தனிநபருக்கு 2 லட்சம் ரூபாய் அதெல்லாம் படிச்சுட்டு தான் சார் வந்தேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு தான் அவங்க இந்த விவரம் சொல்றாங்க. உன் பேர்ல இருக்கா கொடுப்பாங்க, பட்டாசு வாங்கிப்பாங்க விட்ட தரேன் அப்படின்னாங்க. என்ன சார் அப்பா பேர்ல இருக்கிறதான் சார் விவசாயம் பண்ண முடியும், சில பேருக்கு தாத்தா பேர்ல உள்ளத கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மாத்தி தான் சார் நீங்க ப்ரொசீஜரா வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. விவசாயிகள் சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆமா.